சென்னை நகரத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உண்மையிலேயே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஆனால் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டை நான் வச்சுருக்கிறேன், இந்த வீட்டை நீ வச்சுக்கிறதுல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வச்சுருக்கும் போது இதுக்குள்ளே நான் வாழ்ந்துருந்தேன், என் குடும்பம் இருந்துச்சு, என் தலைமுறை இருந்துச்சு, என் சொந்த பந்தம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, என்னை எல்லாத்தையும் அழைச்சிட்டு மாநகராட்சி எடுத்துன்னு என்ன இருக்கும்? கடந்த 30 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 30.61 லட்சம் டன் குப்பையை கொண்டு போய் கொட்டி வச்சுக்கிறேன். அந்த கொட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர். நீங்கள் கரெக்டு, நீங்கள் ஆழமாக பள்ளம் வெட்டுவீங்க, காங்கிரீட் போடுவீங்க, அதுக்குள்ளே பயோமைனிங் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தோட கேரக்டர் என்னவாகும்? அந்த சதுப்பு நிலத்தில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் என்னவாகும்? நீங்கள் காமாட்சி நகரில் போனால் ஊட்ட இடிச்சிரு நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அடையாருக்கு போனால் ஊட்ட இடிக்கணும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஈஞ்சம்பாக்கம் போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும், மயிலாப்பூருக்கு போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும். அப்போ எங்கெல்லாம் நீதிமன்றம் சொன்னால் வீட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இதே பசுமை தீர்ப்பாயம் சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணுன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே குப்பையை அகற்றி அந்த பழைய பொசிஷனில் வனத்துறையோட ஒப்படைன்னு சொன்னால் ஏன் மாநகராட்சி ஒப்படைக்க முடியுது, ஏன் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க முடியுது? ஈஸியாக நான் சொன்னால் வனத்தை ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட பல 100 ஏக்கரை பயன்படுத்திட்டு இருக்கிறான். சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும், அந்த நிலத்தை மீண்டும் அந்த ஆதிவாசி மக்களோட நிலத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த அரசாங்கம் போகவே மாட்டாங்க. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் தீக்கதிரில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தீங்க, அதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. அது என்ன அப்படின்னா, சதுப்பு நிலம், பள்ளிக்கரணையில் இருக்கிற சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எழுதியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு? சென்னை நகரத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உண்மையிலேயே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அது. உலகில் 2 பெரிய சதுப்பு நிலம், ஒன்று பிரேசில் இருக்கிற அமேசான் ஃபாரஸ்ட்டு, அதற்கு அடுத்து பெரிய சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னால் அது ஏஷியாவிலேயே என்னென்னா சென்னையில் குறிப்பாக பள்ளிக்கரணையில் இருக்கிற அந்த சதுப்பு நிலம் தான். அதோட ஒட்டுமொத்த பரப்பு என்பது கிட்டத்தட்ட 5500 ஹெக்டேர். 5500 ஹெக்டேர் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13500 சில்லற ஏக்கர் பெரிய சதுப்பு நிலம். அதுவும் சதுப்பு நிலம்னா இப்போ நீங்கள் பல இடங்களில் இருக்குது, ஆனால் இது நன்னீர் சதுப்பு நிலம். இந்த சதுப்பு நிலத்தில் என்னென்னு சொன்னால் பல ஆயிரக்கணக்கான பல்லுயிர் நுண்ணுயிரிகள் உற்பத்தி ஆகிற இடம், பல லட்சக்கணக்கான பறவைகள் அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய ஒரு இடம். அதை தாண்டி என்னென்னா சென்னை நகரத்துக்குள்ளே எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அந்த தண்ணீரை உட்கொண்டு சென்னை நகரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை அது. அத்தகைய சதுப்பு நிலத்தை இன்றைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவர்களே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆக்கிரமிப்பதோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், தனியார் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த சதுப்பு நிலத்தில் கிட்டத்தட்ட 4900 ஹெக்டேர் சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். இந்த ஆக்கிரமிப்பு என்பது அது சென்னை நகரை நிரந்தரமாக தண்ணீரில் மூழ்க வைக்கும். இந்த ஆக்கிரமிப்பு என்பது உயிரோட அந்த சங்கிலி இருக்குல்ல, அந்த உயிர் பிணைப்பு சங்கிலியை அறுந்து போயிடும். இந்த ஆக்கிரமிப்பு என்பது சென்னை நகர மக்களை மீளா துயரில் ஆழ்த்திவிடக்கூடிய ஒரு மோசமான ஆக்கிரமிப்பு. எனவே அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இடதுசாரி இயக்கங்கள், சுற்றுச்சூழலில் ஆர்வமுள்ள அமைப்புகள், சூழலில் ஆர்வலர்கள், அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் சொன்னால் சென்னை மாநகராட்சி அந்த சதுப்பு நிலத்தில் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய 173.56 ஹெக்டேர் ஏக்கர் நிலத்தை நாங்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்க மாட்டோம் என ஒரு அஃபிடவிட் கொடுத்திருப்பது அது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம், மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அந்த சதுப்பு நிலங்களை கவர்மெண்ட்டே தான் நடத்துகிறோம், நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்க்கெலாம் அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிபிஎம் ஏன் அதை எதுக்குறீங்க? என்ன காரணம்? சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி வரும்போது சதுப்பு நிலத்துக்கான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் என்னன்னு சொன்னால், நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த நேரத்தில் போனாலும் எந்த காலத்தில், அது கோடை காலமாக இருக்கலாம், அல்லது பனிக்காலமாக இருக்கலாம், அல்லது இலையுதிர் காலமாக இருக்கலாம், நீங்கள் எந்த காலத்தில் போனாலும் சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இடுப்பளவு தண்ணி வெளியில் தெரியும். இடுப்பளவு தண்ணி தான் வெளியில் தெரியும், அதுக்கு மேலே தண்ணி வெளியிலே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே பல 100 அடி ஆழத்திற்கு சொன்னால் அந்த தண்ணீர் சேமிக்கப்பட்டிருக்கும்.
அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட், அந்த வனம் இருக்குல்ல, அந்த வனம் முழுவதும் வேர் ஊறி இருக்கும். அந்த வேரில் தான் பல்லாயிரக்கணக்கான அந்த பல்லுயிர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பெரிய மையம். ஆனால் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டை நான் வச்சுருக்கிறேன், இந்த வீட்டை நீ வச்சுக்கிறது போல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வச்சுருக்கும் போது இதுக்குள்ளே வந்து நான் வாழ்ந்துருந்தேன், என் குடும்பம் இருந்துச்சு, என் தலைமுறை இருந்துச்சு, என் சொந்த பந்தம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, என்னை எல்லாத்தையும் அழிச்சிட்டு மாநகராட்சி அடிச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்போ அந்த சதுப்பு நிலம் என்பது சதுப்பு நிலத்தை அழித்து அதுக்குள்ளே இருக்கிற பல்லுயிர் உருவாக்கத்தை அழித்து அதுக்குள்ளே இருக்கிற வனத்தை அழித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதுப்பு நிலத்தோட தன்மையை அழிச்சுன்னு சொன்னால், அது கான்கிரீட் காடாக்கி அதுக்கு மேலே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பூங்கா கட்ட போகிறேன்னு சொன்னால், வனத்துறை என்பது அது இயற்கையாகவே அது வனமாக இருக்கும், அது பூங்காவாக இருக்கும். அது இன்றைக்கி சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிற இந்த சூழலில் வந்து சொன்னால், சென்னை நகர மக்களுக்கு ஒரு நல்ல காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பான ஒரு மையம் அது. அந்த மையத்தை வந்து என்னென்னு சொன்னால், சென்னை மாநகராட்சி நாங்கள் 173.56 ஏக்கரை வனத்துறையிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்பது மிக மோசமான கண்டிக்கத்தக்க செயல். ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த 30 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 30.61 லட்சம் டன் குப்பையை கொண்டு போய் கொட்டி வச்சுக்கிறாங்க. அந்த கொட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ஏக்கர். இந்த 500 ஏக்கரில் கொட்டி வச்சுக்கிறதுல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தூய்மை இந்தியா ஸ்கீமில் வந்து என்னென்னா பணம் கொடுத்துக்கிறாங்க, அதில் நாங்கள் ஒரு 300 சில்லரை கோடி ரூபா ஃபண்டை அலாக்கேட் பண்ணிக்கிறோம், அந்த ஃபண்டை பயன்படுத்தி இங்கே இருக்கிற குப்பையை வந்து பயோமைனிங் முறையில் ஆழமாக பள்ளம் வெட்டி காங்கிரீட் போட்டு அதில் இந்த குப்பையை வச்சு நாங்கள் வந்து பயோமைனிங் முறையில் வந்து என்ன சொன்னால் உரமாக்கி மேலே வந்து காங்கிரீட் அமைச்சு அதுக்கு மேலே நாங்கள் வந்து பார்க் பண்ணுறோம். நீங்கள் கரெக்டு, நீங்கள் வந்து ஆழமாக பள்ளம் வெட்டுவீங்க, காங்கிரீட் போடுவீங்க, அதுக்குள்ளே பயோமைனிங் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தோட கேரக்டர் என்னவாகும்? அந்த சதுப்பு நிலத்தில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் என்னவாகும்? அந்த சதுப்பு நிலம் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் உட்கொண்டு அது சென்னை நகர வெள்ளத்திலிருந்து பாதுகாத்துச்சு, அந்த தன்மை என்ன ஆகும்? அப்போ இந்த தன்மை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மலடாக்கிட்டு அந்த சதுப்பு நிலத்துக்கு காங்கிரீட் காடாக்கி அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கு கட்டினா அது எந்த வகையிலையும் வந்து என்னன்னா பொருத்தமானதில்லை. எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன சொன்னால், நீங்கள் வந்து அந்த ஆக்கிரமிப்பு பார்க்குறாங்க. அது சென்னை மாநகராட்சி வச்சுருக்கிறது 173.56 ஹெக்டேர். இது இல்லாமல் வந்து என்னென்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, கடல்சார் ஆய்வு மையம் மத்திய அரசாங்கத்தோடது, அதே மாதிரி விண்மில் ஆராய்ச்சி மையம், அதே மாதிரி வந்து என்னன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் கோட்ரஸு, ஒடிசா பவன், இப்படி அதே மாதிரி அந்த ட்ரெயின் ரயில்வே வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன், இது தாண்டி வந்து என்னென்னா சுற்றுச்சூழல் பூங்கான்னு சொல்லி பள்ளிக்கான சதுப்பு நிலத்துக்கு மேலேயே வந்து என்னென்னா கட்டி இப்படி வந்து என்னென்னா அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அரசே வந்து ஆக்கிரமிப்பது. அரசு ஆக்கிரமிப்பதோட விளைவு என்ன அப்படி சொன்னால், இதை பயன்படுத்தி கொண்டு தனியார் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்னென்னு சொன்னால் அதை வந்து என்னென்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கிளாசிஃபை பண்ணினு சொன்னால் இன்றைக்கி பெரிய பெரிய பல அடுக்கு கட்டடங்களாக கட்டி குவிச்சிருக்கிறான். ஆனால் இதே அரசாங்கம்னா நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொன்னால், நீங்கள் காமாட்சி நகரில் போனால் ஊட்ட இடிச்சிரு நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அடையாருக்கு போனால் ஊட்ட இடிக்கணும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஈஞ்சம்பாக்கம் போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும், மயிலாப்பூருக்கு போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும். அப்போ இங்கெல்லாம் நீதிமன்றம் சொன்னால் வீட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இதே பசுமை தீர்ப்பாயம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்னன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும், எனவே குப்பையை அகற்றி அந்த பழைய பொசிஷனில் வந்து வனத்துறையோட ஒப்படைன்னு சொன்னால் ஏன் மாநகராட்சி ஒப்படைக்க மாட்டேங்குது, ஏன் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க மாட்டேங்குது? அப்போ நம்ம அந்த படத்தில் வரும்ல, உனக்கு வந்தால் தக்காளி சட்னி எதிராளிக்கு வந்தால் அந்த மாதிரி வந்துன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அரசாங்கம்னா அவர்களே ஆக்கிரமித்து விட்டுன்னு சொன்னால் அந்த ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துகிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தக்கூடிய அரசாங்கம் அப்போ ஒன்று அப்படி பண்ணலாம், அவங்க சொல்ல மாதிரி நீங்கள் இந்த ஆக்கிரமிப்படுத்துங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிற எல்லாருக்கும் வந்து பட்டா கொடுத்துருவீங்களா? சாதாரண மக்கள்லாம் காலி பண்ணிடுவீங்க, வசதியான இருந்தால் அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பீங்களா? அப்போ இந்த அரசு வந்து யாருக்காக இருக்குது? இந்த அரசு வந்து என்னன்னு சொன்னால், எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்னன்னா சதுப்பு நிலம் பாதுகாப்பது என்பது அது அது தமிழகத்தோட நுரையீரல், அது லங்ஸ், அது அந்த லங்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா தமிழகம் பாதிக்கப்படும், சென்னை நகரம் பாதிக்கப்படும். சென்னை நகரத்தில் இன்றைக்கி வந்து வாகனங்கள் அதிகமாகிட்டு இருக்குது, சென்னை நகரத்தில் காற்று மாசு அதிகமாகிட்டு இருக்குது. இந்த காற்று மாசு வாகனங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மாசு, இந்த மாசிலிருந்து சென்னை நகர மக்கள் இயற்கையான நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் சொன்னால் அந்த 5500 ஏக்கர் சதுப்பு நிலம் பாதுகாப்பது என்பது சென்னையை சுற்றி இருக்கிற 2 கோடி மக்களோட வாழ்வாதாரம் குறித்த பிரச்சனை, அது நம்முடைய வாழ்வியல் பிரச்சனையோடு சேர்ந்தது. எனவே சென்னை மாநகராட்சின்னு சொன்னால் அந்த இடத்த ஒப்படைப்பது தான் வந்து நியாயமாகுது. இப்போ அரசாங்கமே வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வனத்துறைகிட்ட வந்து அதை ஒப்படைக்கணும்னு சொல்கிறீங்க. வனத்துறை வந்துட்டால் மட்டும் அது பாதுகாப்பாக இருக்குமா? மக்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாதா? வனத்துறையிடம் வனம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனால் வனத்துறையிடம் இருந்து யார்
ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் 2 பேர் தான் ஆக்கிரமிக்க முடியும். ஒன்று அரசு ஆக்கிரமிக்க முடியும், இல்லைன்னா அரசு அதிகாரத்தில் இருக்கிற உயர்ந்த ஒரு பீடத்தில் இருக்கக்கூடிய அயோக்கியர்களை ஆக்கிரமிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஈஷா வந்து நான் சொன்னால் வனத்தை ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட பல 100 ஏக்கரை பயன்படுத்திட்டு இருக்கிறான். சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும், அந்த நிலத்தை வந்து மீண்டும் வந்து அந்த ஆதிவாசி மக்களோட நிலத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த அரசாங்கம் போகவே மாட்டாங்க. அந்த வனத்துறைக்கிட்ட போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அரசு ஆக்கிரமிக்க முடியும், இல்லை அப்படின்னு சொன்னால் தனியார் பெருமுதலாக தான் ஆக்கிரமிக்கும். அப்போ வனத்துறையிடம் இந்த இடத்த முழுசாக ஒப்படைச்சி அதை முறையாக வந்து என்னன்னா காடுகளை உருவாக்கி அதை பாதுகாக்கிற வேலையை செய்யணும். அதுக்கு தான் வந்து நான் சொன்னால் நம்ம என்ன சொன்னால் அதுக்கு வந்து நான் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சூழலியல் அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள், அங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகள் எல்லாரையும் இணைத்துன்னு சொன்னால் நீ வந்து ஒரு குழு போடு, ராம்சார் நிலத்துக்கான ஃபண்டெல்லாம் கேட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்டை முழுசும் அதில் யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்தை முழுமையாக சதுப்பு நிலமாக பாதுகாக்கிற வேலையை அரசாங்கமும் சென்னை மாநகராட்சி செய்யணும். இப்போ வந்து அந்த சதுப்பு நிலத்தை வந்து பாதுகாக்கணும்னா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அரசாங்கம்? அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும்னா 3. ஒன்று என்னன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கிற சோழிங்கநல்லூர், மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் அதுக்குள்ளே விடுறத முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த கழிவு நீர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பியூர் வாட்டராக மாறிடும். 1. 2வது என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு இயற்கையான ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் 2004 வந்த சுனாமி, 2004 வந்த சுனாமி கடலூர் மாவட்டத்திலையும் நாகை மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மிக பெருத்த சேதத்தை உருவாக்கும் போது சென்னை நகரத்துக்குள்ளே அது பெரிய சேதத்தை உருவாக்காமல் இருந்ததுக்கு முக்கியமான சூழல்னா சென்னை நகரத்தோட அமைப்பு. அப்படி நீங்கள் சென்னை நகரத்துக்குள்ளே வந்து சொன்னால் கடல் பொங்கி எழுந்துச்சுன்னா அந்த பொங்கி எழுந்து வரக்கூடிய தண்ணீரை உட்கொள்வதற்கான கடற்கரைகள் நிறைய உண்டு. எண்ணூர் முகத்துவாரம், அதே மாதிரி வந்து கூவமாற்றோட முகத்துவாரம், அடையோரோட முகத்துவாரம், அதே மாதிரி முட்டுக்காடோட முகத்துவாரம், அதே மாதிரி பக்கிங்ஹாம் சேனலோட முகத்துவாரம். இப்போ ஒரு 5-6 முகத்துவாரங்கள் வந்தோம்னா கடல் எவ்வளோ பொங்கி வந்தாலும் அந்த தண்ணி வந்து உள்ளே வந்துடும். அந்த ஆறு வழியாக வந்து உள்ளே வரும்போது என்ன சொன்னால் அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஒரு இயற்கையாக சென்னை நகரத்துக்குள்ளே ஒரு ஆறுகள் ஓடக்கூடிய பல நூற்றுக்கணக்கான சிற்றோடைகள் இருக்கக்கூடிய ஏராளமான நீர் நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு. ஆனால் இந்த கட்டமைப்பில் வந்து என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அங்கே சதுப்பு நிலத்தில் என்ன இருந்துச்சுன்னா சதுப்பு நிலத்தை தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி அது உட்கொண்டுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி சர்ப்ளஸாக வருது அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்து என்னன்னு சொன்னால் சர்ப்ளஸ் வாட்டர் வந்து என்னென்னா பக்கிங்ஹாம் சேனல் போகும். பக்கிங்ஹாம் சேனல் போகக்கூடிய அந்த சர்ப்ளஸ் வாட்டர்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக முட்டுக்காடு வழியாக வந்து கடலில் போய் சேர்ந்துடும். அப்போ வந்து என்னென்னா எவ்வளோ ஃப்ளட்டு வந்தாலும் அந்த ஃப்ளட்டில் வரக்கூடிய தண்ணியை உட்கொண்டு உபரி நீரை வந்துன்னு சொன்னால் அது பக்கிங்ஹாம் சேனலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பக்கிங்ஹாம் சேனல் வந்து என்னென்னா அது கடலில் கொண்டு போய் சேர்த்துடும். அப்போ சென்னை நகரத்துக்குள்ளே ஃப்ளட்டே வராது. ஸோ அப்படி வந்து என்னென்னா சென்னை நகரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மையமாக இருந்தது சதுப்பு நிலம். அப்போ இன்றைக்கி அதை வந்து என்னென்னு சொன்னால் ஒன்று அதில் செய்ய வேண்டியது அந்த ட்ரைனேஜ் தண்ணி, அந்த சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், இதிலேருந்து வரக்கூடிய கழிவுநீரை தடுத்து நிறுத்தணும். 2 வந்து மழை நீர் வந்துச்சுன்னா அது வெளியே போகிறதுக்கான வழி இருந்துச்சுல்ல அந்த மழை நீர் பாதையை ஒழுங்காக வடிவமைக்கணும். 3 வந்து என்னன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனியார் உள்ளிட்ட அரசு உள்ளிட்ட அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றினு சொன்னால் அதை முழுமையான சதுப்பு நிலமாக பாதுகாக்க வேண்டியது அது சென்னைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற அந்த புவி வெப்பமயமாக இருக்கிற அந்த சூழலில் ஆபத்துக்குள்ள அந்த சூழலில் ஆபத்திலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு அது மிக முக்கியமான வந்து ஒரு காரணி. எனவே தான் சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார்.